ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தர் ஜனங்களே, நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தர் அவை நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் கடைசி நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் சென்றவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் கிருபையாய் நம் ஜீவனை கொள்ளை பொருளாக கொடுத்து இது வந்து கடைசி இந்த மாதம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவரின் நாள் துதித்து பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. சரிதானங்க? ஏசப்பா நமக்கு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே இல்லை, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம சத்துக்கள் அதிகம். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தாலே போதும், அக்கம் பக்கம் எல்லாம் உங்களுக்கு சத்துரு. ஹல்லேலூயா. காரணமே இல்லாமல் நிறைய சத்துரு உணவு, ஆனால் சகலத்தின் ஆண்டவர் அவர் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம் ஆண்டவர் அவர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அவர் பாதத்தில் இறங்கவும் ஏறவும் வளம் கொண்டவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்தை இருப்பதை காட்டிலும் நம் ஆண்டவர் பெரியவர். அவர் முன்பதாக ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை அவர் நம் ஜீவனை அவர் காத்தாரே, முதலாவது நம்ம ரட்சித்தாரே. நாம் எல்லாம் பிரஜாதிகள். ஹல்லேலூயா. நம்மை அவர் தேடி வந்து அவர் ரட்சித்து இந்த ஜீவன் நமக்கு அவர் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறாரே. நாம் அவரை துதித்து துதித்து பாடுவோமா? அவன் நாமத்தை பாட ஹல்லேலூயா ஒரு நாமம் பத்தாது, ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் வேண்டும். எனக்கு அவ்வளவு ஒரு பெரிய வல்லமையுள்ள நன்மையுள்ள கிருபையுள்ள ஒரு தீமையும் செய்யாத நம்மளோட இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் ருசித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரே. நாம் ருசித்து பார்ப்போமா? இந்த நாள் இது டிசம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி மாதம், உலக பிரகாரமாக டிசம்பர் மாதம் கடைசியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஒரு கண்ணின் மொழி போல பார்த்தாங்க. எவ்வளவோ தீமைகள், ஹல்லேலூயா, எவ்வளவோ பிசாசின் கிரியைகள், எவ்வளவோ அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் ஆண்டவர் கொண்ட நாளிலே ஹல்லேலூயா உங்களையும் என்னை நிற்க வைத்திருக்கிறாரே. நாம் அவரை துதித்து பாடுவோமா? நாம் ஒன்றும் செய்ய முடியாது அவருக்கு, நாம் துதித்து பாடினால் போதும். ஹல்லேலூயா. நமக்கு 1000 நாட்கள் வரைக்கும் நாம் அவரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் 1000. ஹல்லேலூயா. ஒன்றல்ல ரெண்டல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? அவர் கிருபையில நாம் எல்லோரும் இல்லை. என் கிருபை உனக்கு போதும், தரித்திரம் போன விளங்கும் என்று சொன்னாரே. வீட்டுக் கொண்டாரு. பாடுவோமா? எல்லோரும் கரங்களை தட்டி, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிரதோ, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிரதோ, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிரதோ, பலவீனத்தில் என் பலனோ பூரணமாயிரதோ. பயப்படாதே, நாம் வீட்டுக் கொண்டே. ஹல்லேலூயா. நீ எனக்கே சொந்தம். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, நம் ஆண்டவர்கள் நம் சொந்தம். அவர் வீட்டுக் கொண்டிருக்கிறார், அவர் ரட்சித்திருக்கிறார். பாடுவோமா? பயப்படாதே. பாடுவோமா? சரி பாடுவோமா? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு
ஒன்றை மாத்திரம் செய்ய வேண்டும். நம்ம ஜீவ நாட்டெல்லாம் ஹல்லேலூயா நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். முடிவுப்பதையும் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதே நாம் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் சரிங்க. வீட்டில் போராட்டமா, சரி பரவாயில்ல. வீட்டில் வியாதியா, இன்னும் சரியாவலையா, பரவாயில்ல. ஹல்லேலூயா. வீட்டில் கடன் பாரமா, பரவாயில்லை. எது இருந்தாலும் நாம் ரட்சிப்பு இழக்கக்கூடாது. ஹல்லேலூயா. போராட்டம் உண்டு இந்த உலகத்திலே, ஆனால் நான் உலகத்தில் நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திலே உண்டு, ஆனால் நான் ஜெயித்தேன். திறன்கொள் என் மகனே. ஹல்லேலூயா. போராட்டம் உண்டுதான் உலகத்துல. கிறிஸ்துவ இல்லாத போராட்டம் நிச்சயம் உண்டு. போராட்டம் இல்லாத கிறிஸ்துவ ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. எங்க வாக்கிலே கூட சரி, நாம் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை. அவ்வளவு ஒரு பயங்கரமான போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், ஹல்லேலூயா, பிசாசின் கிரியைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் நிறைய சேர்க்கிறது இந்த வயதில். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாருடைய ஆண்டவர் அவர் ஹல்லேலூயா எங்களோடு இருந்து நான் இன்றைக்கு அவர் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நேசப்பட்டானவர் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் முழுமனதோடு நாம் அவரை ஆராதிப்போம், நாம் அவரை விசுவாசிப்போம். ஆனால் நாம் நிச்சயம் விடுதலை உண்டு. எல்லா காரியங்களும் சரி, ஒன்றல்ல ரெண்டல்ல, சகல காரியானவர் அவரை விடுதலை ஆக்குவார். இல்லையா? ஏன்னா நாம் ஆண்டவரை கொஞ்சம் நம்ம கிள்ளி தரதில்லை, நாம் ஆண்டவர் கொட்டி கொட்டி கொடுப்பார். இல்லையா? பண்ணலாமா? எதுனாலும் சரியானவரே. அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் கொண்டாடி கூறுவேன். நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் கொண்டாடி கூறுவேன். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
எது இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்க விட்டாலும் சரி, வந்தாலும் சரி, ஆனாலும் சரி, நாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம் ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அல்லேலூயா. சோதிக்கப்படுற எவனும் நான் தேவ சோதிக்கணும் சொல்லாத சொல்லிதான் இல்லையா? ஐயோ எப்படி சோதிக்கிற ஆண்டவரே எனக்கு சோதிக்கிறாரே, இல்லைங்க. ஆண்டவர் ஒருபோதும் அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவனவன் தன் சுய இச்சையினால் இருக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, சோதிக்கப்படும் போது அல்லேலூயா நீ சோதனை எல்லாம் முடிச்சு நீ சுத்த பண்ண விளங்கும் பொழுது அல்லேலூயா கர்த்தர் என்ன செய்வாரா? நம்ம ஜீவனுக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா. தன் வாகனத்தை மன்னிச்சு அவர் நமக்கு அளிப்பார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவ சோதனை எல்லாம் உண்டுங்க. ஆனால் சோதனை ஆண்டவர் தரல. நம்ம சுய இச்சையால் இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் அதுல ஜெயிக்க நம் ஆண்டவர் கிருபை தரார். அல்லேலூயா. நாம் அதை ஜெயித்து வர நமது விடுதலை பெற நமக்கு கிருபை கொடுப்பார். கிருபை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் மனதுருகும் தெய்வம், அவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, அல்லேலூயா, நம்ம நோக்கி மன்றாடி சொல்லிக்கும் போது அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரமா பரமேச மனம் தெய்வமா மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை
துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. நாம் அவரை விசுவாசித்து நாம் அவருடைய வார்த்தையை நாம் கை கொள்வோமானால் எந்த வருஷம் நமக்கு ஹalleluya நாம் சந்தோஷம். ஹalleluya. ஹalleluya. நமக்கு சாபம் கிடையாது, வியாதி வறுமை கிடையாது. ஹalleluya. நாம் அவர் வார்த்தையை பின்பற்றி நாம் நடப்போமானால், நாம் அன்பு கூறுவோமானால் ஹalleluya சகலம் நமக்கு நன்மையாக முடியும். ஹalleluya. உங்கள் துக்கம் நிச்சயம் சந்தோஷம் மாறும். ஹalleluya. பாடமாக இந்த வருகிற ஆண்டிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற நாம் இந்த பாட்டை பாடுவோமா? Oh
ஹalleluya. இந்த வருடம் முழுவதும் நாம் எவ்வளவோ பிரச்சனைகள், ஹalleluya, போராட்டங்கள் அக்கினியை நடந்து வந்தோம், ஹalleluya. ஆனால் ஒரு சேதமும் இன்றி நம் ஆண்டவர் இந்த நாளில் நிற்க வைத்து இருக்கிறாரே, ஹalleluya. நாம் பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தேன் ஆனால் ஒரு சேதம் இல்லை அப்பா. பாடுவோமா? அவன் சேதம் ஒன்றும் இல்லையப்பா.
ஜெபிக்கலாமா? வானத்தை பூமியும் சமுதிர நீருடைய உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையே ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர். நீர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் இறங்கி வந்து அடிக்கப்பட்டதே, பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினே நாங்கள் ரட்சிக்கும்படியாக நீ சிலுவை சுமந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பாவிகளாக எங்கள் கிருபையாக இருந்தீரே, இறங்கி வந்தீரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்தும். உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னுடைய கல்வலால் நீங்க குணமாக சொன்னீரே ஏசப்பா. இத்தனை வருகாலமாக அப்பா வியாதி சுகமாகல, வறுமை இன்னும் போகல ஏசப்பா. கடன் மாறங்கள் தீரல, ஒரு நிரந்தர வருமானம் இல்லை வீட்டிலே அப்பா. பிரச்சனை எங்க ஆண்டவரே, குறைவை நிறைவாக்குகிற தேவனே. ஹல்லேலூயா. நீர் கிருபையுள்ள தேவனே ஏசப்பா. இதோ இந்த வருடத்தோடு எல்லா வித போராட்டங்கள் என் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வரும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கடல் பாரங்கள் ஆண்டவரே நீங்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. கடலில் அடக்கிற ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொருக்காக செபிக்கிறேன். என் ஆண்டவர் அதை விடுதலை செய்வீராக, விடுதலை செய்வீராக, விடுதலை செய்வீராக. ஒவ்வொருவரின் கத்தனை தொட வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நீ தொட்டால் எனக்கு ஆசீர்வாதம் தானே அப்பா. ஆண்டவரே நீ தொடுமையா, நீ தொடும், நீ தொட இப்பொழுதே ஒவ்வொரு தொட வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வருகிற இந்த புதிய ஆண்டிலே தகப்பனே அவங்க செல்வ செழிப்போடு ஆண்டவரே நாமத்தை துதிக்க நீதாமை கிருபை பாராட்ட வேண்டும்படியாக செபிக்கிறோம். வீட்டுல ஒருமை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, கடற்பாலம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை எல்லாம் பொருளாதார தேவை ஆண்டவர் நீ சவித்தா புறப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றையும் நிர்வாகங்கப்பா. குறைவை நிர்வாக்குகிற தேவனே எல்லாவற்றையும் கொடுங்க, அள்ளி கொடுங்கப்பா. உன் பிள்ளைக்கு நீங்க அள்ளி கொடுக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன் ஏசப்பா. நீங்க அள்ளி கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன்ப்பா. குறைவை நிர்வாக்குகிற தேவன் நீர் அல்லவா. ஹல்லேலூயா. வருகிற இந்த ஆண்டிலே ஏசப்பா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நீ கட்டளை வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன்ப்பா. எல்லா களங்கள் நீங்க மடிக்காம செபிக்கிறேன். கத்தின் வழிவாசல் திறக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே வியாதிகள் நீங்கட்டும் ஐயா, வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. பிசாசுக்கு நிர்மூலமாக்குவீராக. இந்த வருடத்தோடு எல்லாம் ஒரு முடிவு கத்தனை கொண்டு வரும்படிக்காக செபிக்கிறோமா. அல்ல ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் என்று சொன்னீரே ஏசப்பா. வியாதி இருக்க ஒரு காலம் உண்டு ஆண்டவரே, அதை சுகமாக்க ஒரு காலம் என்று சொல்வது பிரகாரம் ஏசப்பா. இதோ இந்த வருடத்திலே இந்த வருடக்கத்தனை ஹல்லேலூயா விடுதலை ஆக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் வியாதியானவரை குணமாக்குவீராக. ஆண்டவரே உண்மைகளை பேச வைப்பீராக, சோதனை கேட்க வைப்பீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. மந்த புதிகளுக்கு கத்தனை மாற்றுவீராக, ஞானங்களை மாற்றுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. 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 ஏசப்பா நீ ஆண்டவரே சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா ஏசப்பா. ஹல்லேலூயா. ஞானத்துக்கு எல்லாவற்றையும் கத்தனை தொடுங்க தொடுங்க தொடுங்க. எல்லாம் புத்தியுடைய பிள்ளைகளை மாறுபடிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. நரம்பு வியாதியுடைய பிள்ளை கத்தனை தொடுங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேடமா இந்த வேடத்தோடு கருத்து எல்லாம் ஆண்டவரை முடிக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா ஏசப்பா. உண்மை எல்லாமே யாரும் விடுதலை தர முடியாது ஆண்டவரே. நீர் அல்லவா சுகம் கொடுக்கிற தேவன், நீர் அல்லவா மன்னிக்கிற தேவன், நீர் அல்லவா ஜெயம் கொடுக்கிற தேவன், நீர் அல்லவா சொஸ்தமாக்குற தேவன் ஆண்டவரே. உண்மை எல்லாமே யாருமே ஒன்றும் செய்ய முடியாதப்பா, செய்ய மாட்டாங்கப்பா, செய்யவும் முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசப்பா பாதத்தை பிரித்து நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. உண்மை நோக்கி யாரெல்லாம் ஆனால் என்ன தேவைக்கெல்லாம் எனக்கு செய்கிறார்களோ என் ஆண்டவரே எல்லாம் ஓட்டி ஆண்டவரே கொடுங்கப்பா 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 கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுங்க ஆண்டவரே. இந்த வருடத்திலே இந்த வருகிற வருடத்திலே சம்பூர்ணமாய் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை தகப்பனே, விசுவாசத்தோட ஒரு வாழ்க்கை, நம்முடைய சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ வேண்டியதாமே கிருபையை பாராட்ட வேண்டும்படியாக செபிக்க கத்த. அப்படியே நீ செய்திருப்படியால் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.